ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நான் பார்க்க முடியும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் அண்ட் ஹார்பர்ட் ஹரிக்கேன் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். சேம் டைம் நீங்கள் நியூ யூஸ் அப்படின்னா மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 10 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேட்ச்சுக்கு 2 கிராண்ட் லீக் டீமும் ப்ளஸ் ஒரு ஸ்மால் லீக் டீமும் கொடுத்துட்ருப்போம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்பர்ட்டில் நடக்குது. ஹார்பர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்பர்ட் ஹரிக்கேன்ஸோட ஹோம் கிரவுண்ட். பிச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்சிவ் பிச், ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேசிங் பண்ணக்கூடிய டீம் இங்கே வந்து வின் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறதாங்க வின் பண்ணியிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறவங்க 56 வின் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. பேட்டிங் செகண்ட் வந்து 44 வின் பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு கிளியராக தெரியுது பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் வந்து வின் பண்ணுறாங்க அதிக முறை அப்படின்றது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பவுலர்ஸ், எந்த பவுலருக்கு வந்து நம்ம இந்த பிச்சில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆம் மீடியம் பேசஸ். இந்த 3 பேருக்கும் 3 வேரியேஷன் யூஸ் பண்ணக்கூடிய பவுலருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் இருக்குது, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஆம் சைனாமெண்ட் இருக்குது. இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி நீங்கள் எடுக்காமல் கூட விடலாம். மேபி 1 விக்கெட் எடுக்கலாம். பட் மெயின் இம்பார்ட்டன்ட் யாருன்னா ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் லெக் பிரேக் ஸ்பின் அண்ட் மீடியம் பேசஸ். இந்த 3 பவுலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் எப்பயுமே சொல்கிறது தான் டிஃபென்சிவ் பிச் அப்படின்னா அங்கே யார் ஹீரோ அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின் தான். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய லெக் ஸ்பின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் டிஃபென்சிவ் பிச் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து யாரெல்லாம் வந்து லெக் பிரேக் ஸ்பின் அப்படின்னா குவாசி அகமது அண்ட் தென் சந்தீப் லமிச்சனை, இந்த 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக யார் செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு கேப்டன் விசி நீங்கள் கொடுக்கலாம். மேபி லமிச்சனை செகண்ட் பவுலிங் அப்படின்னா அவருக்கு நீங்கள் கேப்டன் விசி ஜியில் கொடுங்க. குவாசி அகமது செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் கேப்டன் விசி கொடுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா பிச்சு வந்து செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது, ஓகேங்களா. ஏன்னா சேசிங் வந்து நிறைய முறை அவுட் ஆகுறாங்க அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய மிடில் ஓவர் பவுலர் வந்து நல்லா பவுல் பண்ணுறதுனால தான். ஸோ ஏர்லி விக்கெட்ஸ் அதிகமாக விட்டுறாங்க சேசிங்கில், அதனால தான் வந்து அவங்க லூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல மேஜர் த்ரெட் யார் அப்படின்னா லெக் பிரேக் ஸ்பின்ஸ் தான். ஸோ அதுக்காக 2 லெக் ஸ்பின்னர் இருக்காங்க. 2 பேர் யார் செகண்டாக பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் கேப்டன் விசி கொடுங்க. ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் அப்படின்னா லெக் ஸ்பின்னரையும் தாண்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். இன்றைக்கி மேட்ச்சில் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் அப்படின்னா நாதன் எல்லிஸ் அண்ட் தென் ரீலி மெரிடின்த். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பவுலர். 2 பேருமே நீங்கள் கேப்டன் விசி ஜியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது. அண்ட் தென் மீடியம் பேசஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தாமஸ் ராகஸ் அண்ட் தென் சாம் ரெயின்பர்ட். ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்க. 2 டீம்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியம் பேசஸும் அண்ட் தென் நாதன் எல்லிஸ் அண்ட் தென் ரிலே மெரிடின்த். ஸோ நீங்கள் மெரிடின்த் ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா நாதன் கோல்டர்னைல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 பவுலர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 பவுலர் நான் சொல்கிற பாருங்கள். ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் அப்படிங்கக்குள்ள கண்டிப்பாக நாதன் எல்லிஸ் அண்ட் தென் நாதன் கோல்டர்னைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து லெக் பிரேக் ஸ்பின் பார்த்திங்க அப்படின்னா குவாசி அகமது லமிச்சனை இவங்களை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரைட் ஆம் மீடியம் அப்படிங்கக்குள்ள சாம் ரெயின்பர்ட் அண்ட் தாமஸ் ராகஸ். ஸோ இந்த 6 பவுலருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நாதன் கவுல்டர்னைல் வந்து செகண்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் பிளேஸில் நீங்கள் மெரிடின்த்தை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவர் வந்து 7th ஆப்ஷன். ஸோ அதர்வைஸ் வந்து இந்த 6 பவுலருமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பர்சனலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இது இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாப் 3 பேட்ஸ்மேன்ஸில் டாப் 2 பேட்ஸ்மேன்ஸ் மேபி ஏர்லி அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா பிச்சு வந்து செகண்டாக பேட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது ஒரு விஷயம். இருந்தாலும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன்ஸில் தான் நான் சொல்ல வரேன், ஓகேங்களா. இன்கேஸ் வந்து ஹார்பர்ட் ஹரிக்கேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பேட்டிங் டாப் 3 பேட்டர்ஸ் எனி 2 வில் கான் ஏர்லி மேபி ஹேப்பன்ஸ். இது நடக்காமல் கூட போகலாம். பர்சனலி ஒரு சின்ன சஜஷன், ஓகேங்களா. ஹார்பர்ட் ஹரிக்கேன்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேத்யூ வேர்டு அண்ட் ஷார்ட் ஓப்பனிங் வருவாங்க. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிள் மேத்யூ ஷார்ட் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து சிங்கிள் தட்டி கொடுத்துட்டாரு. ஸோ அடுத்து வேர்டு வந்து மேபி அவுட் ஆகிட்டு அடுத்த பாலே இல்லை அடுத்த ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜாவில் அவுட் ஆகலை. ஹார்பர்ட் ஹரிக்கேன்ஸ் 20 தொடரத்துக்குள்ளேயே மேபி 2 விக்கெட் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அண்ட் தென் மெல்போர்ன் ஸ்டார்ஸும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோனிஸ் அண்ட் கிளர்க் ஓப்பனிங் அப்படிங்கக்குள்ள ஸ்டோனி ஸ்ட்ரைக்கில் இருந்துட்டு கிளர்க் அவுட் ஆகிட்டு அண்ட் தென் நிக் கிளார்க்கினும் உடனே அவுட் ஆகலாம். மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 20 தொடரத்துக்குள்ளேயே மேபி 2 விக்கெட் லூஸ் பண்ணலாம். எப்போ அப்படின்னா 2 டீமையும் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் டாப் 3ல் எந்த டாப் 3 வேணாலும் எந்த டாப் 2 வேணாலும் மேபி அவுட் ஆகலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாருமே ஓப்பனர்ஸை போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஓப்பனர்ஸ் யாரோ ஒருத்தவங்களை ட்ராப் பண்ணலாம், 1 டவுன் ட்ராப் பண்ணிட்டு ஓப்பனரில் ஒருத்தரையும் மிடில் ஆர்டரில் ஒருத்தரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்பர்ட் ஹரிக்கேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட்டு மெக்டர்மட் இவங்க 2 பேரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேடு அண்ட் ஜீவல் இவங்க 2 பேரை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம் ஜிஎல்ல. அண்ட் தென் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டோனிஸ் அண்ட் மேக்ஸ்வெல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிளர்க்கு நிக் கிளார்க்கின் இவங்க 2 பேரை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லாருமே ஓப்பனர்ஸ் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதுக்காக தான் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜிஎல் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இது சொல்ல வரேன். ஓகேங்களா? ஓகே, பிளேயிங் வந்து பார்த்தா ஹார்பர்ட் ரிகன்ஸை பொறுத்த வரைக்கும் மேத்யூ ஷார்ட் அண்ட் தென் மேத்யூ ஷார்ட் அண்ட் மேத்யூ வேர்ட். ஓகே, ஷார்ட் அண்ட் வேர்டு இவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் வராங்க. மேத்யூ ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் அவர் நல்லா விளையாடுவார். ஓகேங்களா? பேட்டிங் செகண்டில் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். ஸோ மேட்ச்சில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா மேத்யூ வேர்டை வந்து பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர்கே ஷார்ட்டை வந்து கண்டிப்பாக பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த கிரவுண்டில் ஷார்ட் வந்து நல்லாவே விளையாடுவார். கண்டிப்பாக அவரை நீங்கள் கேப்டன்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜியில் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி பேட்டிங் செகண்டில் ஷார்ட் நல்லா விளையாடுவார். மேத்யூ வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் நல்லா விளையாடுவார். பேட்டிங் செகண்டில் அந்தளவுக்கு விளையாட மாட்டார். ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. நீங்கள் எப்போயாவது ஒரு கேப்டன்சி கொடுக்கணும் அப்படின்னா பேட்டிங் செகண்டில் கொடுங்க. பட் 2 இன்னிங்ஸ்லையும் அவர் உங்கள் டீமில் எடுத்து வச்சுக்கோங்க. ஜிவல் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ட்ராப் அவுட் பண்ணிக்கலாம். மெக்டர்மோட் போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருவார். என்ன பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் நீங்கள் மேத்யூ வேர்டுக்கு போகிறத விட மெக்டர்மோட்டுக்கு போகிறது நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மேத்யூ வேர்டை ட்ராப் பண்ணிட்டு மெக்டர்மோட்டை எடுத்துக்கலாம். ஈவன் ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அப்படின்றது மேட்டர் கிடையாது. ஹார்பர்ட் ரிகன்ஸ் டீமில் விக்கெட் கீப்பிங் அப்படிங்கக்குள்ளே நீங்கள் மெக்டர்மோட்டை பிக் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸ்கோப் நல்ல ஒரு பிளேயர் தான். பட் ரீசெண்ட் டேஸில் ஒரு ஃபார்மில் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ட்ராப் பண்ணிக்கலாம். எப்போயாவது அவர் எடுக்கணும் அப்படின்னா சேசிங்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரேர் தான். ஏன்னா வந்து சேசிங் கஷ்டம். சேஸ் பண்ணுறது அப்படிங்கக்குள்ளே கண்டிப்பாக வரும் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ராப் பண்ணிக்கலாம். டீம் டேவிட். ஸோ அவரோட ஆர்டர் வந்து ரொம்ப டவுன் ஆர்டரில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்மால் லீக்கில் எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இன்கேஸ் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் ஆஸ்யூஷுவல் நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. ஜோர்டன் தாம்சன் பவுலிங் ஃபஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸில் ஒரு விக்கெட்டாவது கேரண்டியாக எடுத்து கொடுப்பாரு. பவுலிங் செகண்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இவர் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். நாதன் எல்லிஸ் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன் தாங்க. மேட்ச் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்லையும் டீசெண்டாக 10 15 ரன் ஆடி கொடுப்பார். அதனால் நீங்கள் கேப்டன்சி கூட கொடுத்துக்கலாம். தாமஸ் ராகஸ் பவுலிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நல்ல ஒரு பிளேயரு. கண்டிப்பாக வந்து பவர் பிளேயில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டெத்லையும் பவுல் பண்ணுவார். கண்டிப்பாக வந்து 2 விக்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் வந்து தாமஸ் ராகர்ஸ் வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாரு அப்படின்னா 2 விக்கெட் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க தாமஸ் ராகர்ஸ்க்கு. ரியலி மெரிடின்த் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன் தான். பட் எஸ்பெஷலி ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவர் நிறைய விக்கெட்ஸ்கள் எடுத்திருக்காரு. லாஸ்ட் இயர் பிபிஎல்லாக இருக்கட்டும் அண்ட் தென் பஞ்சாபில் விளையாண்டுருப்பார். எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது மெரிடின்த் வந்து நிறைய விக்கெட்ஸ்கள் எடுப்பார். செகண்டாக பவுல் பண்ணும்போது எடுக்க மாட்டார். சந்தீப் லமிச்சனை நம்ம எப்பவுமே சொல்கிறது தாங்க. லெக் ஸ்பின் செகண்டாக பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சந்தீப் லமிச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது மேபி நீங்கள் ட்ராப் கூட பண்ணிக்கோங்க. பட் செகண்டாக பவுல் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேப்டன்சி கிராண்ட் லீக்கில் கொடுங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஸ்டோனிஸ் அண்ட் கிளர்க். ஸ்டோனிஸ் ரீசெண்ட் டேஸில் ஒன்றும் பெரிய ஸ்கோர் வந்து அடிக்கல. ஓகேங்களா? போஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறாரு. பட் எனக்கு என்னமோ தோணுது நாளைக்கு மேட்ச்சில் நடக்க போகிற மேட்ச்சில் மேபி ஸ்டோனிஸ் வந்து ஒரு 50+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ரெக்கார்டும் வச்சிருக்காரு. ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். பட் ரீசெண்ட் டேஸில் ஒன்றும் பெரிய ஸ்கோர் அடிக்கல. பார்க்கலாம். மேபி கொஞ்சம் ஸ்டார்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் பொறுமையாக ஆடி பெரிய ஸ்கோர் கூட அடிக்கலாம். அதனால் ஸ்டோனிஸ் வந்து ட்ராப் பண்ணாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர். ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல்ல போத் இன்னிங்ஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா கேப்டன்சி கொடுங்க. கிளர்க்கு ரீசெண்ட் டேஸில் ஒன்றும் பெரிய ஃபார்மில் கிடையாது. அதே மாதிரி தான் எப்படி வந்து மேத்யூ வேர்டோ அதே மாதிரி தான் அவர் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும்தான் அடிப்பார். மேத்யூ வேர்டு அதே மாதிரி தான் வந்து ஜோ கிளர்க்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் தான் அடிப்பார். ஸோ பேட்டிங் செகண்டில் 2 பேரும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கலாம். நிக் கிளார்க்கின் பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா ட்ராப் பண்ணிக்கோங்க. கிளென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன் தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பார். உங்களுக்கே தெரியும். சேம் டைம் பவுலிங்கும் சம் அமௌண்ட் ஆஃப் பவுல் பண்ணுவார். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேத்யூ வேர்டாக இருக்கட்டும் டி ஷார்ட்டாக இருக்கட்டும் மேபி பவர் பிளேயில் ஃபஸ்ட்டு ஓவரே கூட கிளென் மேக்ஸ்வெல் போடலாம். ஸோ அதனால் நீங்கள் டிஃபால்ட்டாக கேப்டன்சி கொடுக்கலாம். 1 விக்கெட் எடுத்து ஒரு 30+ அப்படின்னாலுமே ஓரளவுக்கு டீசெண்டான பாயிண்ட் கேப்டன்சியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து மேக்ஸ்வெல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக நீங்கள் மேக்ஸ்வெலுக்கு கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 20 ஜிஎல் டீம் போட்டிங்கனாலும் சரி 20லையுமே நீங்கள் மேக்ஸ்வெல் கொடுக்கலாம். பெட்டர் ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஏன்னா வந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க. கண்டிப்பாக ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டாவது எடுப்பார். ப்ளஸ் 30% சாலிடாக ஆடிடுவார். அதுக்காக சொல்லுறேன். ஆண்ட்ரூ ரசல் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் மட்டும் உங்கள் டீமில் எடுங்க. பவுலிங் செகண்ட் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் அவரை ட்ராப் பண்ணிக்கலாம். ஹெல்டன் கார்ட்ரைட் நல்ல ஒரு கிரெடிட் இஷ்யூ அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான் யோசிக்கணும். பட் கார்ட்ரைட் வந்து ரீசெண்ட் டேஸில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். மேட்ச் வந்து உங்களுக்கு 30+ ட்ரீம் டீம் பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. 30+ ரன்னு கிடையாது 30+ பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட்டை கேட்சில் வரலாம், ரன் அவுட்டில் வரலாம். பட் எதிரியோ பட் ஆனால் கார்ட்ரைட் பொறுத்த வரைக்கும் ஏதாவது மேட்ச்சில் ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிடுறாரு. 1-2 கேட்ச் பிடிக்கிறாரு, இல்லையா ஒரு ரன் அவுட் பண்ணுறாரு, இல்லைனா மேட்ச்சில் ஒரு 30+ ரன் ஆடிறாரு. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணிடுவார். கண்டிப்பாக வந்து கார்ட்ரைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன் தான். வெப்ஸ்டரு அவரோட ஆர்டர் ரொம்ப டவுன் ஆர்டர் தான். ஸோ டீம் டேவிடுக்கு சொன்ன மாதிரி தான் அவரோட ஆர்டர் ரொம்ப டவுன் ஆர்டர் தான். இன்கேஸ் வந்து வெப்ஸ்டரை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா பேட்டிங் ஃபஸ்ட்டில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாதன் கோல்டர்னைல் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுவோம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்டில் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். சாம் ரெயின்பர்ட் போத் இன்னிங்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பவுலர் அப்படின்னா சாம் ரெயின்பர்ட் தான். ஓகேங்களா?
நாதன் கவுல்டர்லையும் தாண்டி நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னா சாம் ரெயின்பர்ட் தான். பட் ரீசெண்ட் டேஸில் அவருக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க, 1-2 ஓவர் கொடுத்துட்றாங்க, இல்லைனா வந்து எக்ஸ்பெக்டரில் போயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் இருக்கார். பட் ரெயின்பர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. இன்றைக்கி மேட்ச்சில் வந்து 4 ஓவர் போல் பண்ணார் அப்படின்னா டெஃபினெட்லி அவர்கிட்ட வந்து ஒரு 2 விக்கெட்டாவது எதிர்பார்க்கலாம் மினிமமாக. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போத் இன்னிங்ஸ்லையும் ஃபஸ்ட்டாக பால் பண்ணுவாலும் சரி, செகண்டாக பால் பண்ணுவாலும் சரி, உங்களுக்கு விக்கெட்ஸ் சரளமாக எடுத்து கொடுப்பாரு. ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் கேப்டன்சி கொடுத்து பாருங்கள். குவாசி அகமது ஒரு லெக் ஸ்பின்னர்னாலே உங்களுக்கே தெரியும், சொல்லவே தேவையில்ல. செகண்டாக பால் பண்ணும்போது எடுத்துக்கோங்க, கேப்டன்சி கொடுக்கலாம். ஏன்னா டேஞ்சர். ஸோ அதுக்காக தான் நான் டேஞ்சர் லைட் போட்டு வச்சிருக்கேன். குவாசி அகமது மட்டும் கிடையாது, லமிச்சனைக்கும் அதே தான். ஓகேங்களா, செகண்டாக பால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பி கவுச் ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு பவுலர் தான். ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது கண்டிப்பாக 1 விக்கெட்டாவது எதிர்பார்க்கலாம். ஓகே, கேப்டன்சி பார்த்துலாம். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல், ஸோ அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ்வெல் அண்ட் தென் ஷார்ட், இவங்க 2 பேருக்கு நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலாம். 2 பேருமே டாப் ஆர்டரில் பேட்டிங்கும் வராங்க, சம் அமௌண்ட் ஆஃப் பவுலிங்கும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் எடுக்க வேணாம். மேக்ஸ்வெல் அண்ட் டி ஷார்ட் வந்து கேப்டன்சி கொடுத்துக்கலாம். கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும் ஸ்டோனிஸ், ஸோ எல்லா மேட்சுமே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காரு. மேபி இன்றைக்கி மேட்ச்சில் வந்து வெடிக்கலாம், அதுக்காக சொல்லுவார். ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா கேப்டன்சி கொடுங்க. மெக்டர்மோட் நம்மளுடைய சொன்னது தாங்க. மேத்யூ வேர்டை கம்பேர் பண்ணக்குள்ள மெக்டர்மோட் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎல்ல பெட்டர் பிளேயர் தான். ஸோ அதுக்காக நீங்கள் மெக்டர்மோட்டுக்கு பேட்டிங் ஃபஸ்ட் அப்படின்னா கேப்டன்சி கொடுக்கலாம். தாமஸ் ராகஸ் அண்ட் தென் மெரிடின்த், இவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது நல்லா பால் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கும் நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலாம். எல்லிஸ் அண்ட் ரெயின்பர்ட் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் பிளேயர், அவங்களுக்கும் நீங்கள் கேப்டன்சி கொடுங்க. லமிச்சனை அண்ட் குவாசி அகமது 2 பேரும் செகண்டாக பால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் கிடையாது, ஹெல்டன் கார்ட்ரைட் அண்ட் டிம் டேவிட் 2 பேருமே டவுன் த ஆர்டரில் வராங்க. ஸோ பட் இருந்தாலும் மேபி சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா குயிக் ஃபேர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜிஎல் ஒரு பண்டிப்பிக்காக இருக்கும். அஸ் அ பிளேயராவது கண்டிப்பாக வந்து டிம் டேவிட் அண்ட் கார்ட்ரைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டீமில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணும்போது மட்டும். வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, என்னோடய டீம் வந்து நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டீமு. விக்கெட் கீப்பிங்கில் மெக்டர்மோட் எடுத்திருக்கேன். பேட்டிங்கில் கார்ட்ரைட், ஸ்டோனிஸ், டிம் டேவிட் எடுத்திருக்கேன். மேபி நீங்கள் டிம் டேவிட் பேஸில் ஜீவல் நல்ல ஒரு பிளேயர் தான். செகண்டாக பேட் பண்ணும்போது அவரை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நிக் கிளார்க்கின் அவரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். மேக்ஸ்வெல், ஷார்ட், இவங்க 2 பேரும் ஆல்ரவுண்டரில் எடுத்திருக்கேன். ஸோ மேக்ஸ்வெல் வந்து நான் இந்த ரஸ்ஸில் வந்து நான் எடுக்கல பிகாஸ் கிரெடிட் இஷ்யூ. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். ரெயின்பர்ட், குவாசி அகமது, மெரிடின்த், தாமஸ் ராகஸ், எல்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். இந்த டீம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸ்வெல் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுற மாதிரி டீமை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மெரிடின்த் வந்து ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது இம்பார்ட்டன்ட். தாமஸ் ராகஸ் ஃபஸ்ட்டாக 2 பேரும் ஃபஸ்ட்டாக பால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். எல்லிஸ், ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட், அவரையும் நம்ம பிக் பண்ணிட்டோம். அண்ட் தென் செகண்டாக பால் பண்ணும்போது லெக் ஸ்பின்னர் குவாசி அகமது, போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட். சாம் ரெயின்பர்ட். ஸோ 5 பவுலரையுமே வந்து நம்ம பர்ஃபெக்டாக பிக் பண்ணிட்டோம். அண்ட் தென் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் பெஸ்ட்டாக நல்லா விளையாடுவார். ஹெல்டன் கார்ட்ரைட் ஒரு பண்டிப்பிக்காக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் மேக்ஸ்வெல் போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் தான். ஷார்ட்டு போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் தான். மெக்டர்மோட் கண்டிப்பாக வந்து பேட்டிங் ஃபஸ்ட், பேட்டிங் செகண்ட் நல்லா விளையாடுவார். 2 இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், எஸ்பெஷலி பேட்டிங் ஃபஸ்ட்டில். அண்ட் தென் டிம் டேவிட், இவர் பிளேஸில் நீங்கள் மேபி ஜீவல் அவர் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவரை ட்ரை பண்ணிங்கன்னா 8.5 கிரெடிட் இருக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு 1 கிரெடிட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு பவுலர் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு மேபி நீங்கள் ஆண்ட்ரூ ரஸ்ஸில் கூட பிக் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஓகே, ஐ ஹோப் யூ ஆல்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் லக்.